வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, காலையில் நம்ம பொய்யரசன் என்கிற இளவரசன் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. இப்படியா விரதம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. அது வேணும் உண்மைதான். இவங்களுக்கு விரதம் எங்கேன்னா டீ கடையிலுமே போண்டா பஜ்ஜி திங்கிறத விரதம். அது அப்புறம் அந்த அம்மையார் காயத்ரி பற்றி சொல்லணுன்னா, இன்றைக்கி பிரதோஷமாம்மா எதுவுமே சாப்பிட்றது இல்லையாம்மா, டீ போண்டா பஜ்ஜி சாப்பிடலாம். இதுதாங்க இவங்களோட விரதம். ஆன்மீகம் இவங்களுக்கு எதுக்குன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு யூடியூப் வேண்டி. உண்மையான விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? காலையில் குளிச்சுட்டு பயபக்தியாக எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த அம்மையார் அப்புறம் நைட்டி போட்டு அங்கே கடையில் பொது கடை வீதியில் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. இவங்க பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறாங்களாட்டுக்குது. அப்புறம் சில மாதங்களுக்கு முன்பு கணவன் மனைவி காயத்ரி அம்மையாரோட வீட்டில் ட்ராமா போட்டிருப்பாங்க. ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ணியிருப்போங்க. அப்புறம் சுடிதார் இல்லைங்க, சாரி கட்டலிங்களா, சாரி கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எது சொன்னாலும் கேட்குறது இல்லைன்ட்டு இளவரசன் வீரவசனம் பேசியிருப்பாங்க. காயத்ரி அம்மையார் அப்படி பணிவான அடக்கத்துடன் இனிமேல் நான் கரெக்டாக இருந்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் முருங்கக்காய் வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி தான் நைட்டி அணிந்து கடை வீதியில் டீ போண்டா பஜ்ஜி. இதில் வந்து வீடியோ வேறு. நாங்கள் அதில் இப்படியா விரதம் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு ஆன்மீகம்னா என்னென்ன தெரியல. ஆன்மீகம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட். தப்பை பூரா பண்ணிவிட்டு கெட்ட வார்த்தை பேசுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பல பெண்கள் ஆண்களை கெட்ட வார்த்தை பேசிட்டு போய் சாமி போய் கும்பிட்டு வந்தால் அந்த சாமி வரம் கொடுப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்காது. காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா டீ காப்பியெல்லாம் எங்கள் வீட்டில் கிடைக்காது, எப்பவுமே கிடைக்காதாட்டக்குது, எந்த காலத்திலும் கிடைக்காது. உழைச்சி சாப்பிட்டா தானே கிடைக்குங்க. உட்கார்ந்த இடத்துல யூடியூப்பில் நாங்கள் வீடியோ எடுக்கிறவங்க பேரில் குடும்பத்தை காட்டி குழந்தை காட்டிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இதில் வேறு எங்களோட ரியாலிட்டி சேனலை இவங்க குடும்ப விஷயத்தை யூடியூப்பில் யாராவது கேட்டாங்களான்னு கேட்டால் யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. அப்போ குறிப்பாக இவரோட ஒரு பெண் சப்ஸ்கிரைபர் பற்றி பேசியே ஆகணும். அந்த அம்மாவுக்கு சுயநினைவு இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த அம்மாவோட பேர் வந்து வனிதாமணி. நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். உழவு ஓட்டியாச்சுங்க. தோட்டத்தில் விவசாயம் பண்ணணும், விவசாயம்னா இப்படி தான் இருக்குன்னு. அந்த அம்மா என்ன கமெண்ட் பண்ணியிருக்கு, பைத்தியன்னு கமெண்ட் பண்ணியிருக்குது. இளவரசன் மாதிரி நான் வந்து அந்த பெண் மங்கையரை திட்டவெல்லாம் மாட்டேங்க. ஏன்னா எனக்கும் இலவசங்க நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன காரணம்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் திட்டினா அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க. அதனால் அந்த சப்ஸ்கிரைபரு என்ன பண்ணோன்னா போய் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா சைக்காட்டிஸ்ட் பாருங்கள். அப்பப்போ வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதே இலவசனுக்கு எந்த கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இலவசம் குடிச்சிட்டு வீடியோ போகும்போது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சிகரெட்டு மது பாட்டில் காட்டிட்டு மனைவியே கெட்ட வார்த்தையை திட்டி வீடியோ போட்டிருப்பார். அப்புறம் 4 நாட்களுக்கு முன்பு ஒரு பெண்ணுன்னு பார்க்காம கேவலப்படுத்தி பேசியிருப்பார் கெட்ட வார்த்தையில். அப்போல்லாம் இந்த பெண்ணு ஒரு கமெண்ட்டும் பண்ணியிருக்காது. சம்மந்தம் இல்லாமல் என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லைங்க. கமெண்ட் பண்ண பண்ணிட்டு போட்டும். ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அப்பாவோ அவங்க கணவரோ இருந்தால் அந்த வனிதாமணிங்கிற ஒரு பெண் மங்கையரை போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டுங்க. அப்பப்போ சைக்காட்டிஸ்ட்டு கொண்டு போய் காட்டுங்க. என்ன சம்மந்தமில்லாத வீடியோக்கு சம்மந்தமில்லாத கமெண்ட் பண்ணியிருக்குது. அதுதான் அந்த பெண் இதோடு நிறுத்தின பரவாயில்ல. இல்லைனும் அந்த பெண்ணை பற்றி நான் பேச வேண்டிய வரும். நாகரிகமாக தான் பேசுவேன். இந்த மாதிரி திட்டியெல்லாம் பேச மாட்டேன். அந்த பெண்ணுக்கு இதே தான் வேலையாக இருக்குது. 4-5 வீடியோக்கு இதே தான் கமெண்ட் பண்ணியிருப்பார். ஆனால் இலவசம் வீடியோ எந்த கமெண்ட்டும் வந்திருக்காது. ஆனால் சூப்பருங்க, நீங்கள் கெட்ட வார்த்தை பேசினா சூப்பருங்க, நீங்கள் குடித்தாலும் சூப்பருங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இப்படி தான் இருப்பாங்களாட்டுக்குது, உங்கள் வீட்டில் இப்படி தான் இருப்பாங்களாட்டுக்குது. அதனால தான் அந்த பெண் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்குது. அந்த பெண்ணோட பேர் வந்து வனிதாமணி. பேரை சொன்னதுக்கு மன்னிக்கவும். ஏன்னா எனக்கு நீங்கள் தேவையில்லாத கமெண்ட்டு காலையில் 2-3 கமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. நான் உங்களை பற்றி பேசி ஆகணும். இதோடு நீங்கள் நிறுத்தினா நல்லது. நாகரிகமான முறையில் நாகரிகமாக சொல்கிறேங்க. ஏன்னா என்னை திட்டும்போது நானும் வந்து திருப்பி பேசணுங்கிறது அவசியமான முறை. அதோடு நிறுத்துங்க. அப்புறம் இவங்க விரதம் எப்படி இருக்கிறாங்கன்னா டீ கடையிலையுமே போண்டா பஜ்ஜி கடையிலுமே கருதிங்கிறதுல இவங்களோட விரதம். பிரதோஷத்துக்கு எல்லாம் எப்படி விரதம் இருப்பாங்க, காலையில் குளித்து சுத்தமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம காயத்ரி அம்மையாருக்கு சுத்தம்தான், எட்டாக்கணி தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது நைட்டி உடை அணிந்து எங்கே போயிருக்கிறாங்க, டீ கடையில். நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு கடைக்கு போகும்போதுங்க நம்ம பெண்கள் நாகரிகமாக சுடிதார் அணிந்து தான் போவாங்க. ஆனால் இந்த அம்மா காரில் மாமியார் வீட்டுக்கு போனாலுமே அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலுமே நைட்டி அணிந்தா 4-5 நாளைக்கு முன்னாடி அப்படியே வீரவசனம் பேசி 2 பேர் ட்ராமா போட்டு ஒரு 4 நாள் நாகரிகமாக உடனே அணிஞ்சிருப்பாங்க. இப்போ பழையபடி நைட்டி அணிந்தா எல்லா பக்கம் போகிறாங்க. அப்போ அந்த அவங்க அம்மா வீட்டில் பேசுனதெல்லாம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இவங்க ட்ராமா போடுறாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னு தெரியல. இதுதான்
இதில் டைட்டில் வேறு இப்படியா விரதம் இருப்பாங்க அப்படிங்க. இவங்க எப்போவுமே எந்த காலத்துலையும் விரதம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கணவர் எந்த இடத்துல உழைக்காதவர், அது வேறு விஷயம். அப்புறம் கணவர் குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு, பெண்களும் இல்லை ஆண்கள் கமாண்டர்ஸை கண்டபடி கெட்ட வார்த்தையை பேசிட்டு வீராவசனம் பேசிட்டு கோயிலுக்கு போய் வேண்டிடுவார். எங்களுக்கு சாமி வரம் கொடுச்சுங்க, சாமி வந்து சூப்பராக எங்களுக்கு வரம் கொடுச்சு, சாமி தான் எங்களுக்கு காப்பாச்சு அப்படிம்பாரு. அப்புறம் காயத்ரி அம்மையார் பற்றி சொல்லணுன்னா, அந்த அம்மையாருக்கு ஆன்மீகம் வந்து அப்பப்போ ஒரு பாட்டே மாட்டேங்குது. விரதங்கிற பேரில் இப்படி கலையபரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. மொத்தத்தில் ஒரு விரதம் இருக்கிறவங்க இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. டீ கடையில் போண்டா பஜ்ஜி சாப்பிட்டு இனிப்பு சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் இவங்களுக்கு யூடியூப் எதுக்கு தெரியுங்களா? இவங்க ஏதோ ஒரு வீடியோ போடுவாங்க, அதை பார்க்கணுங்க, பார்த்து ரசிக்கணுங்க. ஓகேண்ணா சூப்பர்ண்ணா அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ஓகே சாமி தேங்க்யூ தங்கம். இளவரசனோட வாயில் வராததை ஏதாச்சும் பேட் கமெண்ட் பண்ணால் அவங்கள கெட்டவா தள்ளிட்டுறது. விரதம் எப்படி இருக்கும்னு போய் ஒரு கோயிலில் போய் ஐயர் போய் கேட்டு பாருங்கள். பிரதோஷத்துக்கு எப்படி விரதம் இருக்கணும், அப்புறம் ஆடி 18க்கு எப்படி இருக்கணும், ஆடி 1ஆம் தேதி எப்படி இருக்கணும், அதெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா இவங்க எந்த இடத்துல உழைக்காம உட்காந்துட்டு தீபாவளி பொங்கல் புத்தாண்டுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்தவங்க உழைக்கிறத பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறவங்க தான் இந்த கணவன் மனைவிக்கு. பல யூடியூப் சேனல் இருக்குது, எந்த மாதிரி வீடியோ இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இவங்க யூடியூப் சேனலில் பூரா கறியே வந்து ஒரு வீட்டில் பார்க்காதவங்க தான் இவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயுமே எல்லா வீட்லையும் கறி சமைப்பாங்க. ஆனால் இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா வாரத்தில் 6 நாளில் கறி எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. அதுதான் இவங்களோட கண்டென்ட், வேறு எந்த கண்டென்ட்டும் கிடையாது. அப்புறம் டீ கடை, போண்டா கடை, இட்லி கடை, அப்புறம் சில்லி சிக்கன், இதெல்லாம் சாப்பிட்றது இவங்களுக்கு கண்டென்ட். ஏன்னா இதெல்லாம் எப்படி சாப்பிடணுன்னா உழைச்சி சாப்பிடணுங்க. உழைக்காம உட்காந்துட்டு பெருமனாயம் பேசுகிறாங்கன்னா இவங்களை என்ன சொல்வீங்க? மொத்தத்தில் இவங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா அடிமையாகிடுவாங்க கண்டிப்பாக. ஒரு சிலர் போர் அடிக்கிறதுனால இவங்க சேனலில் பார்ப்பாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.